கனியினும் சுவையாய் இன்றைக்கும் இளமையாய் இமயமுதல் குமரிவரை இன்முகம் காட்டி இருகரம் நீட்டி வரும் இனிமை தமிழை வணங்கி தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகம் வாயிலாக தன்னம்பிக்கை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அருமையான இந்த மனித பிறவியில் நம்ம எதையாவது சாதிக்கணும், ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம்னு இல்லாமல் நம்மகிட்ட இருக்க திறமையை வெளியே கொண்டு வந்து வாழ்க்கையில் உயர்ந்தவங்க நிறைய பேர். அவங்களோட வெற்றிக்கு காரணமே அவங்களோட தன்னம்பிக்கை தான். மற்றவங்க மேலே நம்ம வைக்கிறது நம்பிக்கை, நம்ம மேலே நம்மளே வைக்கிறது தான் தன்னம்பிக்கை. நம்ம வாழணும், வாழ்ந்தே ஆகணுங்கிற வைராக்கியம் நம்மகிட்ட இருந்தால் வாழ்கிறது மட்டுமல்ல, சாதிக்கணுங்கிற எண்ணமும் வளர்ந்துடும். வேதனைகளை தாண்டி சாதனை செஞ்சவங்க எல்லாரும் தோல்வியால் துவண்டு போயிடாமல் மீண்டு வந்தவங்க தான். 1990 வேக்யூம் கிளீனரை கண்டுபிடிச்ச ஜேம்ஸ் டைசன் 15 வருஷமாக போராடி பல வடிவங்களில் வேக்யூம் கிளீனரை முயற்சி செஞ்சு அதுக்கு பிறகு தான் சிறந்த வடிவத்தை உருவாக்கி வெற்றி பெற்றார். 22 ஆஸ்கார் விருதுகளை வென்று குவித்த வால்ட் டிஸ்னி ஆரம்பத்தில் வேலை பார்த்த பேப்பர் கம்பெனியில் திறமை இல்லாதவன்னு சொல்லி வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. அவர் அந்த வார்த்தையில் மனசு உடைஞ்சிருந்தா இன்னைக்கு உலகம் மிகச்சிறந்த கலைஞனை இழந்திருக்கும். இப்போ உலக அளவில் பெரிய பணக்காரர் ஜே.கே. ரவுலிங். அவர் தோல்வியிலேருந்து தப்பிக்கவே கற்பனை உலகை தேடி தொடர்ந்து புத்தகங்களை படித்து எழுத ஆரம்பித்தேன் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி உலகின் முன்னணி படைப்பாளிங்கிற அந்தஸ்தோடு இருக்கார். அவங்க எல்லாருமே தோல்வியில் முளைச்சவங்க. குறிக்கோளை அடைய விடாமல் தோல்வி தடுத்திருக்கலாம். அவங்களோட விடாமுயற்சியும் உழைப்பும் தன்னம்பிக்கையும் தான் அவங்க வெற்றிக்கு காரணம். காலத்தை யாராலையும் விலைக்கு வாங்க முடியாது. நேரத்தை வீணாக்காமல் உழைக்க கற்றுக்கணும். நம்ம வாழ்க்கையில் வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம் எல்லாம் வரத்தான் செய்யும். வெற்றியை தொட தேவையான ஏணியே உழைப்பும் தன்னம்பிக்கையும் தான். இறைவன் முயற்சி செய்கிறத எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. முடிஞ்சவரை செய்கிறது முயற்சி இல்லை, எடுத்த காரியம் முடிகிறவரை செய்கிறது தான் முயற்சி. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். எத்தனை சாமி மேலே வேணும்னாலும் நம்பிக்கை வைக்கலாம், ஆனால் நம்மால் முடியுங்கிற நம்பிக்கை இல்லைன்னா தெய்வத்தை குறை சொல்லக்கூடாது. சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு படிக்காமல் போய் பரீட்சை எழுதிட முடியுமா? தொடர்ந்து முயற்சி செய்யும்போது மட்டுமே தெய்வமும் துணை செய்யும். முடியாதுன்னு நினச்சிட்டா முடியாது, முடியும்னு துணிஞ்சிட்டா மூளை சுறுசுறுப்படைஞ்சிரும். நினச்சது நினச்சபடி நடக்கும், எந்த இடைஞ்சலும் இருக்காது. சோம்பலையும் தாழ்வு மனப்பான்மையும் தள்ளிட்டு தடைகளை உடைச்சிட்டு அறியாமையை அழிச்சிட்டு அறிவை வளர்த்து இருட்டை விட்டு வெளிச்சத்துக்கு வரணும். இருட்டிலேயே கிடந்தா வாழ்க்கை இருண்டு போகும். பந்தய குதிரை மைதானத்தில் புல்லோ கொல்லோ கிடந்தா கூட பார்க்காம பாஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் வெள்ளப்பாயும் குதிரை புல்லை பார்க்குமா கொல்லை பார்க்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் வாழ்க்கையில் தடங்கல்கள், சிக்கல்கள், சிரமங்கள் வரத்தான் செய்யும். நம்ம குறிக்கோளில் மட்டுமே கவனமாக இருந்து தன்னம்பிக்கையோடு முயற்சி செஞ்சால் முடியும். அவன் பார்த்துருக்க எப்படி வளர்ந்துட்டான் பாரு, எல்லாம் அவன் நேரம்ப்பா அப்படின்னு ஒருத்தரோட வளர்ச்சியை விமர்சிப்பாங்க. நேரம் எல்லாருக்கும் உள்ளது தான். அதுக்கு பின்னாடி இருந்த அவங்களோட விடாமுயற்சியும் உழைப்பையும் பார்க்கணும். முயற்சிகள் தவறலாம், முயற்சிக்க தவறக்கூடாது. முடியும், முயன்றால் முடியும். முயன்றால் முள்ளும் மலரும். முயல் வெற்றிகொள். நன்றி. உங்களுடன் லினா.